வேலூர் மாவட்டம் வெட்டுவான பகுதியில் 6 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன், வணக்கம். 6 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புக்கான காரணம் என்ன? போக்குவரத்தை சீர் செய்ய ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஜான்சன். வணக்கம் சிந்துஜா. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பள்ளிகொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைப்பதற்காக 43 கோடி மதிப்பீட்டில் கடந்த 6 மாதங்களாக பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக சாலையில் இருபுறமும் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில நேற்று இரவு சூளகிரியில் இருந்து சென்னைக்கு கிரானைட் கற்கள் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி வேகத்தடையில் ஏறி இறங்கிய பொழுது லாரியின் சேஸ் உடைந்ததால் இதனால லாரி செல்ல முடியாமல் நின்றதாலும் குறுகலான சாலை என்பதாலும் ஒரு வழி பாதை துண்டிக்கப்பட்டதால போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றன. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வழி பாதையாக மாற்றி தொடர்ந்து இருபுறங்களிலும் வாகனங்கள், அதாவது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்கள் 1 மணி நேரமும், பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்கள் 1 மணி நேரம் என மாற்றி மாற்றி வாகனங்கள் அமைக்கப்பட்டு செல்கின்றன. மேலும் வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.